திருச்சிற்றம்பலம். தீபாவளி முன்னிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க. பல பேர் வழிபாடு ஆன்மீக பக்தர்கள் கோயிலுக்கு போவாங்க. இப்போ ஒரு பொதுவாக ஒரு சிவன் கோயிலுக்கு போகக்கூடியவங்கள பாருங்கள், அவங்களுடைய வேண்டுதல் இருக்கும், இல்லை அவங்களுடைய குலதெய்வமாக கூட வச்சுருப்பாங்க. கோயிலில் போய் கொடிமாரத்துங்கீழே ஊந்து கும்பிடுவாங்க. அப்புறம் நந்தி தேவனை போய் நந்தி பகவானை வழிபடுவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடிவுட நாயகி இல்லை வேதாம்பிகை ஏதோ ஒரு பெண் தெய்வம் இருக்கும், அதை கும்பிடுவாங்க. அங்கே போனால் சிவனை போய் வழிபடுவாங்க. கோயிலை சுற்றி பிரகாரம் வருவாங்க. மறுபடியும் கொடிமரத்தின் கீழே வந்து வணங்கிட்டு வருவாங்க. பல பேர் பல சிந்தனையோட போகிறாங்க கோயிலுக்கு. ஆனால் அது உண்மையோட என்ன அதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆன்மீக நெறியாளர் பல பேர் சிவனுடைய பக்தர், சிவனாகவே வழிபடுறாங்க. சிவன் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, அது ஒரு வழிபாடில் இருக்கிறாரு, எனக்கு அருள் பலிக்கிறாரு, எனக்கு ஒரு அங்கே போனால் ஒரு மாற்றம் உண்டாகுது, நான் ஒரு வித்தியாசத்தை உணர்கிறேன், அதனால் எனக்கு அது ஒரு பிரிய இடமாக இருக்குது, என்னுடைய மன நிம்மதிக்காக போகிறேன், அந்த மாற்றத்தை தருது, அதனால் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீக பாதையில் சரிகை, கிரிகை, யோகம், நாணம், இந்த யோக நாணம் தெரிஞ்சுங்க போகும்போது, இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தியா, கோயிலுடைய கட்டடத்துக்கு மேலே வெளி பிரகாரத்தில் கொண்டு விட்டுருப்பாங்க கொடிமரத்தை. இந்த கோயிலுக்கு தந்தோடனே எப்படின்னா கொடிமரம் எதிரங்க, அதுதான் மனிதனுடைய முதுகுத்தண்டுடைய அடையாளம். மனிதனுடைய முதுகுத்தண்டுடைய அடையாளம் 18 கட்டு உடையது. அந்த முதுகுத்தண்டு அது வெளியே காட்டு, இந்த வெளிப்பொருள் தான் எல்லாம் இயக்குது அப்படின்னு காட்டுது. இந்த வெளியை நீ அடையணும், இதை வெளியே நீ உணரணும், இந்த வெளியே பிரபஞ்சத்தோடு நீ அப்பாற்பட்ட ஒரு பொருளை நீ உணர்ந்து ஏகாந்தமாக இருக்கணும், மரணமில்லா நிலை பெற்று வாழனா, கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பலிபீடம் ஒரு வட்டமாக இருக்கும். அதுதான் ஒன்று எண்ணங்களை வந்துலாம் அங்கே விசாரணையினால் தொண்டாடுவது. ஏன்னா மனம் வந்து ஒளியில் தான் உருவாகும். நம்முடைய பிரம்ம ஒளியில், நம்மளுடைய சுயஞ்சோதியில் தான் உருவாகும். அந்த மனம் சத்துன்றது ஒளியில், இது அசைவு தான் சித்து மனம். இந்த மனசை நிற்குணமாகிட்டா நிசமாகிட்டு. அதுக்காக பள்ளிப்பீடத்தில் நிலையானது எது நிலையற்றது என்று விவேக அறிவோடு விசாரணைகளாக நிற்குவது பள்ளிப்பீடம். அந்த மனசு அங்கே நிற்குணமாகுது. அதுதான்னா நந்தி தான் மனம். அது சதா கர்மவினையின் பலனால் என்ன பண்ணோம், பல பேர் கோணங்களில் மனம் உற்பத்தி ஆகினே இருக்கும். மனம்தான் உயிர்தான் அப்பா, காக்காப்பூர் சென்டர் சொல்லுவார். இந்த மனம்தான் உயிர் வேலையை பார்க்குது. உயிர் என்பது இங்கே இச்சையுடையது, இச்சைக்காக வந்தது, வேண்டுதலுடையது. வள்ளலார் கூட ஒரு பாடல் சொல்ல, எவ்வுயிர் எது வேண்டினும் அவ்வுயிருக்கு அங்கங்கு இருந்து அருள் புரியும் அருட்பெரும் ஜோதி. உயிர்கள் என்ன வேண்டுதோ அதை வந்து உள்ளகர சோஞ்சோதி செயல்படும். அதனுடைய நன்மையும் தீமையும் அந்த உயிர்களுக்கு. அதை தாண்டி நீ போய் சிவனை வழிபாட போகும்போது, இறைவனை நீ நேராக சிவலிங்கத்தை நீ வழிபடா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உனக்கு பக்கம் ரைட் பக்கமாக வேதநாயகி நிற்கும். இல்லை நீ வேதநாயகி நீ கும்பிட்டா, வடிவுட நாயகி ஏதோ ஒரு பெண் தெய்வத்தை நீ கும்பிட்டினா, இடது பாகத்தில் சிவன் இருப்பார், சிவனுடைய சிவலிங்கம். இந்த சிவன் தான் தாயாக வந்துருக்குது. அதோடைய தாத்பரியம் அந்த அங்கே வடிவமைக்கப்பட்டது. இந்த சிவன் தான் தாயாக வந்தது. ஏன்னா சிவன் வேறு தாய் வேறு கிடையாது. வள்ளலார் ஒரு பாடலில் சொல்லுவார், தாயாகி தந்தையுமாய் என்னை தாங்குகின்ற தெய்வம், தாயாகி தந்தையுமாய் என்னை தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், உன் மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம். இந்த சிவன் தான் தாயாக வந்திருக்குது. சிவனை தவிர வேற ஆள் கிடையாது. தாய் என்பது வேறு யாரோ கிடையாது, சிவனுடைய அம்சம்தான். அந்த தாய் தான் அங்கே வந்து நம்மளை வந்து படைத்து உற்பத்தி பண்ணி வேண்டியதெல்லாம் செஞ்சு தாலாட்டி சீராட்டி நம்மளுடைய கர்மவினைப்படி நடத்தி பிறப்பிறப்பெல்லாம் கொடுக்குறது இந்த சிவனுடைய இன்னொரு அம்சம் தான் தாய். அந்த தாயை நம்ம இது சிவனுடைய அம்சமாக, அதான் சிவன் பாதி உடலில் கூட சொல்லுவாங்க, சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஏன்னா இறைவனே சக்தி வடிவம் கொண்டு இருக்கிறான். சக்தி என்பது அழிவுடையது, சிவன் என்பது அழியாதது.
இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே நீங்கள் சிவனை நோக்கி சிவலிங்க தூக்கி உள்ளே போனோம்னா 2 தோரப்பாளர் வாழெல்லாம் சுருட்டி கொண்டதை மேலே வச்சு கணரன்னு பிதிக்கின்னு சிவனுடைய வாசப்படி 2 சைட்லையும் நிற்பாங்க. அங்கே நீங்கள் பார்க்க போனால் இந்த ஞான சம்மந்தமாக யோக சம்மந்தமாக போகிறவங்க அந்த தோரபாலகர், அவங்க பேர் 2 பேருடைய பேர் தோரபாலகர். அந்த தோரபாலகருடைய என்ன கேட்பாங்களா, நீ யாருப்பா எங்கேருந்து வந்தேன்னு கேட்பாங்களாம். ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட உபதேசம் பெற்று இருக்கிறேன், நான் சிவனை வழிபாட பார்க்க போகிறேன் அப்படின்னா அவர் சாவி எழுத்து கொடுத்துருப்பாரு. அந்த சாவி எழுத்து இருந்தால் அந்த கதவை நீ திறந்து உள்ளே போகலாமே, போனால் சிவனை தரிசிக்கலான்னு சொல்லுவார். அந்த தோரபாலகர் என்பது தான் 2 மூக்கு துவாரம், அதுக்கு ஒரு சாவி எழுத்து இருக்குது. அந்த எழுத்தை கொண்டு நம்ம உச்சரித்தா அந்த மேல் வாசல் உச்சி வாசல் திறந்துக்குமா. அது திறந்துக்குன்னா உள்ள ஜோதீஸ்வரனை நீ பார்க்கலாம் உனக்குள்ளே. இதனுடைய அடையாளமாக தான் அந்த தோரபாலகர் அங்கே வச்சு கதவுகிட்ட வச்சுக்கிறாங்க. அதை திறந்து உள்ளே போனால் சிவனுடைய தரிசனம். சிவனுடைய தரிசனத்தை பார்த்தா சிவ தரிசனம், ஜோதி தரிசனம், பாவத்தின் விமர்சனம். இந்த ஜோதி தரிசனத்தை பற்றி தான் தீப ஒளி நாள் இன்று. இதை தீப ஒளி நாள், இந்த அறக்கர்களை கொன்று அப்படின்னு சொல்கிறதுனா நம்முடைய 96 தத்துவங்களையும் தெளிஞ்சு விளக்கமாகி பிறப்பு இறப்பு இன்னதென்றும் பிறவாம் நிலை இன்னதென்றும் தெளிஞ்சிருப்பது தான் முக்தி மோட்சன்றது. தெளிஞ்சிருப்பது வந்த வினையை அனுபவிக்கணும். வந்த வினை அனுபவித்தா வாழ்க்கை, உயிர்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும், சிவனுடைய அம்சம் நம்மளுக்கு தோன்றும். அப்படி வழிபாடு ஒரு பாடசாலையாக தான் யார் கருதுவாங்கன்னா அந்த யோகம் நாமுடையவர்கள்லாம் இதை இப்படி கருதுவாங்க, இப்படி கவனிப்பாங்க கோயிலுக்கு போன. இது பக்தி நெறியாளர் சரிகிரியுடையவங்களாம். நானும் அப்படி தான் இருந்தேன். முதல்ல போய் இறைவனை வழிபாடு, முருகரை கும்பிடு, ஈசனை கும்பிடு, தாயை கும்பிடு, விநாயகனை கும்பிடு, இப்படிலாம் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும். கடைசியாக இதையெல்லாம் விலக்கி கடைசியாக நீயே அந்த கடவுள், அந்த ஜீவனே சிவனுடைய அம்சம், ஆத்மாவே அகிலத்துக்கும் அண்டத்துக்கும் ஈசன் அப்படின்று மிக தெளிவாக சொல்லக்கூடிய இடம் தான் இந்த கோயிலெலாம். ஏதோ குழந்தையாக குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனோடனே ஒரு அட்டைப்பாடம் ஒன்று கொடுப்பாங்க. அதில் பார்த்தோன்னா அம்மா படம் போட்டிருக்கோம், ஆடு போட்டிருக்கோம், இலை போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா அட்டையில் அம்மா படம் இருக்கும், ஆடு படம் போட்டு வச்சுருப்பாங்க, இலை போட்டிருப்பாங்க, ஈன்னு போட்டு தான் போட்டு வச்சுருப்பாங்க, ஊன் போட்டால் உரல், இப்படி நிறையா அப்படியே படம் போட சொல்லியிருப்பாங்க. படத்தோட அந்த உயிர் எழுத்துக்களை அப்படியே வச்சுருப்பாங்க. குழந்தை பிள்ளை படிக்கிறதுக்கு அதை படத்தை பார்த்தோன்னே ஆமாம் இதுன்னு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏட்டு பாடத்தை படிக்கிறதை விட்டுடும். இந்த மாதிரி இது குறியீடாக சொல்லப்பட்டது தான். ஆனால் அந்த சிவலிங்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, உண்மையிலே அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் ஜீவ சமாதியாக இருக்குது. இந்த வழிமுறையில் எல்லாம் கரை கண்டு தானே சிவம் என்று உணர்ந்து தான் அந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தின் கீழே ஒரு ஜீவ சமாதி இருக்கும். அதனால் ஆற்றல் அங்கே அதிகமாக காணப்படும் கோயிலில். ஜீவன் சிவனாக மாறினால ஒளி ஆற்றல் அந்த கோயிலில் பிரகதானமாக இருக்கும், சிவனுடைய அம்சம். இத்தனை பேரும் இந்த சிவனுடைய அம்சம்தான். இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் சிவனுடைய அம்சம்தான். நாம் போய் பழகும் முறையும் எண்ணமும் தான் நம்மளை அது நிலைக்கு மாற்றி வைக்கும். ஏற்றவொடனே இந்த கல்வி வராது, ஏற்றவொடனே புரியாது. பிறப்பெல்லாம் தாண்டவும் பிறப்பெல்லாம் போவோம். எல்லா சிவனுடைய கோயிலும் பாரு ஒரு சித்தர் இருப்பார், அங்கே ஒரு சித்தன் இருப்பார். சிவனுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தன் அங்கே இருப்பார், ஜீவ சமாதியாக இருப்பார். அதனால் ஆற்றல் நிறையா இருக்கும் அங்கே கோயில். அதை நம்ம மிக தெளிவாக அது புரிஞ்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுலாம் நம்ம ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அங்கேயும் அந்த சிவலிங்கத்துலேயும் ஜீவனானவன் சிவமாகிய பிரகாச ஒளி சுடர் அங்கே இருக்குது. ஒரு பாடலில் கொங்கனார் கோயில் கொங்கனர் திருப்பதி போகிறோம், அங்கே ஏழுமலை நிற்கிறார். இந்த இடது கையில் சங்கு, வலது கையில் சக்கரம். ஒரு கொங்கனர் ஒரு பாடல் பாடிக்கிறார். முக்கோண கோட்டையில் தொத்தி கொடி மர நாட்டையில் சண்டை செய்ய ஓடி போடா கோட்டை வெந்து தணலாச்சே வாழைப்பெண்ணே 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 வாழைப்பெண்ணே. அந்த அவருடைய பாடலில், கொங்கனருடைய பாடலில் முக்கோண கோட்டை அப்படிதான் அந்த கபாலம். இந்த மண்டை அப்படி கைட்டுனா உள்ளார கபாலம் ஓட்டை இருக்கும், முக்கோண கோட்டை.
அதில் தான் அந்த முதுகு தண்டு மாட்டிருக்குது. எப்படி நம்ம சிவங்கோயிலில் போனால் ஒரு கொடிமரம் இருக்குதோ அதே கொடிமரம் தான் நம்ம கபால ஒன்றையில் மாட்டிருக்கு. அதில் இடகலையும் பின்கலையும் வாசி 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம் கலை மாறி ஓடிக்கினே இருக்குது. 1 மணி நேரம் சுடுமுனை ஓடும். இந்த வாசி நீ இருக்கும்போது கண்டுபிடிச்சி நீ அது மயமாக ஆயிட்டுனா பிறப்பு நீங்கிறதுக்கு சாத்தியம். இல்லைனா இது வீழ்ந்துடும்ன்றார். இந்த தேகம் ஊந்து மறுபடியும் என்ன பண்ணான், இச்சை இருந்தால் ஓடி போய் வேறு ஒரு தேகத்தில் போகும். சிவவாக்கியர் ஒரு பாடலில், ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. உயிர்கள் என்ன பண்ண மறுபடியும் இச்சை இருந்தால் வீடு போய் வேற ஒரு தேகம் எடுக்கும். அதனால் சிவவாக்கியர் அந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அந்த பாடலில் பல பேர் நாடி நாடி கடவுளை அடையலாம், நாடி நாடினா நாடி பார்த்து கோயில்கள்லாம் சுற்றி பார்த்து கடைசியில் முடியல. அப்புறம் வாடிட்டான். சாப்பாடு உணவு பசி எல்லாம் தூக்கி உடுக்க வச்சுட்டு சாப்பிடாமலே கடவுளை நினச்சே வாடி போன மாந்தர்கள் கோடி கோடி, எத்தனையோ கோடி கோடி வெளியில் புறத்தில் தேடி தேடியே என்ன பண்ணாங்களா, மாண்டு போட்டாங்க. ஏன்னா தான் கடவுள்னு புரியாமலே இருந்து போனது. அதனால் அதை கொஞ்சம் நாம் கொஞ்சம் விசாரணை எடுத்துக்கணும். இப்படி தான் எல்லா சித்தர்களை அடைஞ்சி சிவனுடைய கோயில், பெரிய பெரிய கோயில், எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு சித்தர் வந்து சிவலிங்கத்தின் கீழே ஜீவசமாதியாக இருக்கிறார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்தியே கபால ஏற்ற வல்லிரோம் விருத்தரும் பாலராவர் மேனையும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. தாயோட தொப்புள் கொடி தான் நம்மளுடைய உறவு, உருத்தரித்த நாடி. தாய் நம்மளுக்கு உறவு கொடுத்தது தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடியில் தான் இந்த வாசி ஏறுது இறங்குது. அதில் தான் அந்த காற்று ஓடி ஒடுங்குது. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தி கபாலம் ஏற்ற வல்லரோ. இந்த கருத்தில் நிறுத்தி அந்த காற்றை கபாலத்தில் ஏற்றுறான். 72,000 நாடியும் முதுகு தண்டு வழியாக பின்னல் பட்டு தான் போகுது. அந்த வாசி தொப்புள் கொடி வழியாக மூச்சு காற்று இறங்கி ஏறுது. அதை நம்ம யார் கவனிக்கிறானோ அந்த கபாலத்தில் கொண்டு போய் நிறுத்தான கருத்து வழியாக விருத்தரும் பாலராவார். வயசான ஆளும் இளமை தோற்றம் வந்துடும். மேனிலாம் சிவந்துடும், அணுக்கள்லாம் புத்துணர்வு பெறும். ஒளியோட அம்சமாக உடம்பு பூரா புத்துணர்வு பெறும். பிரகாசம் முகம் மேனிலாம் உண்டாகும். அகத்தில் ஒளி சுடர் அருள்வாளி. தூர தேசத்தில் நடப்பதெல்லாம் நீ இருந்தபடி கண்டுகொள்ளலாம். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அந்த அருள் என்பது பரிசுத்தமானது, நாத நிலையில் இருக்குது. சிவன் தான் அம்மையாக வந்து நம்மளை மனமாக இயக்கிறான். மனம்தான் கடவுள். மனதை சுத்தி பண்ணிட்டா சிவனாக மாறிட்டோம். மனம் வேறு எதுவும் கிடையாது, இறைவனுடைய அம்சம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமை. இந்த கோயிலெலாம் போனோம்னா மோட்சகதிக்கு எப்படி நம்மளோட முன்னோர்கள் பிறப்பு இல்லாமல் மாற்றிக்கிறதுக்கு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லும். பல யோக கலைகளை சொல்லக்கூடியதான், பல நாணத்தை சொல்லக்கூடியதான் கோயில். புரிஞ்சால் செம்மையாக புரியும். அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி தான் இதை வடிவமைச்சு நம்மளுக்கு ஒரு பாடமாக புகட்டி இந்த கோயிலை வழிபாடு கொடுத்துட்டு போனாங்க. அவர்கள் நன்றிகளையும் கருணையோடு சொல்லி இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாமளும் சிவனாகலாம். அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.